இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன கல்யாண பொண்ணு ஜொலிக்கிறியே? என்ன போ பின்ன முகத்துல பாரு வெக்கத்த. ஏய் இங்க பாருடி, சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? உன் தாத்தா எவ்வளவு நகை வாங்கி வச்சிருக்காரு பாத்தியா? எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணிட வேண்டிதான். என்னாச்சு இவளுக்கு? ஏன் அப்செட்டா இருக்கா? ஏய் என்னடி ஃபீலிங்கா? இந்த ஃபீலிங் எல்லாம் 4 நாளைக்கு தான். கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீயும் அந்த பாண்டியனும் என்னடி எதுக்கு இப்ப தப்பா பேசிட்டு இருக்க? தப்பா என்னடி பேசினா? ஃப்ரெண்ட்ஸ் தானே நாம, ஜாலியா பேசிட்டு இருந்தோம். இதுல என்ன இருக்கு? ஒரு ஜாலியும் வேண்டாம். 2 பேரும் வெளியே போறீங்களா? இல்லடி, அலங்காரம் பண்ணணும். ஒண்ணும் வேண்டாம், வெளியே போங்க. கல்யாணம் நாளைக்கு. பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கா. என்னாச்சுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. வா நாம போலாம். தாமரை, சிவா, நானும் தாத்தா கிட்ட எப்படியாவது நம்ம காதல சொல்லிடலாம் தான் பாக்குறேன். ஆனா என்னால சொல்ல முடியல. அவர்கிட்ட பேசுற தைரியம் எனக்கு இல்லடா. அவர் என்ன அவ்வளவு நம்புறாரு. அவருக்கு என்ன லவ்ங்கிறதே பிடிக்காது. ரொம்ப கோபப்படுவாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன்னையும் விட முடியல, தாத்தாவோட நம்பிக்கைக்கு துரோகமும் பண்ண முடியல. இத சொல்லி அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா. தாமரை அழாத, தாமரை அழாத. உனக்கு மட்டும்தான் ஐயா பெருசா? எனக்கும் எல்லாம் அவர் தானே தாமரை. சின்ன வயசுல இருந்து எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. எனக்கு அவர் சாமி மாதிரி தாமரை. என்னாலயும் அவரை கஷ்டப்படுத்த முடியாது தாமரை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு தாமரை. நீ ஐயா சொல்ற மாதிரி அந்த பையனே கல்யாணம் பண்ணிக்க தாமரை. உன்னை விரும்பிட்டு வேற ஒருத்தன் கையால எப்படி நான் தாலி கட்டிக்க முடியும்? நீ அழுகிறத பார்த்து நான் எதுவும் தப்பா முடிவெடுத்துருவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் போயிடுறேன் தாமரை. தாமரை, தாமரை. அக்கா, ஒண்ணும் இல்ல, சும்மா தான் மாடிக்கு வந்தேன். நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பயப்படாத, இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தாமரை, இந்த பையனை விரும்பிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? அக்கா, நானும் சிவாவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தோம். என்ன அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து வாழ போறோம்னு மனசுல ஆசைய வளர்த்துட்டோம்க்கா. தாத்தா கிட்ட சொல்லலாம்னு யோசிக்கும் போது தாத்தா
தாத்தா திடீர்னு இப்படி ஒரு சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இத சொல்ற தைரியம் எங்களுக்கு இல்லக்கா. பேரண்ட்ஸுக்கு பயப்படுறவங்க ஏன் தான் லவ் பண்றாங்களோ? காதலிக்கும் போது அப்பா அம்மான்னு யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஆ, ஆனா ஒண்ணுடா, இந்த காதல் கொடுக்கிற தைரியம் இருக்கு பாத்தியா, அது இந்த உலகத்துல வேற எதுவுமே கொடுக்காது. ஆனா அதே 2 பேர் சேரணும்னு நினைக்கும் போது இந்த அப்பா அம்மா சொந்த பந்தம் குறுக்க வந்து அந்த காதலையே காலி பண்ணிடுவாங்க. ஏன் ப்ரோ இப்ப அந்த தாத்தா ஒத்துக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்களா ப்ரோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிதான். ஏன்னா கிராமத்துல வாக்கு கொடுத்தா உசுர கொடுத்தாவது காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. நாம எதுவுமே பண்ண முடியாது. ஒண்ணு வேணா பண்ணலாம், வருத்தப்படலாம் அதை நினைச்சு, அவ்வளவுதான். சரி பாப்போம். நம்ம ஒண்ணு கேட்டா இது ஒண்ணு சொல்லுது. ச்சே. சிபி சார், இன்டர்நெட் என்ன மனுஷனா? எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் மனுஷனோட அறிவுக்கு எதுவுமே ஈடாகாதுங்க. ஏன்னா அதை கண்டுபிடிச்சதே மனுஷன்தான். இப்ப எதுக்கு ஏன்டா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? என்னமோ விவசாயத்துல PhD பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆமா, உனக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பத்தி? எனக்கு ஒன்றும் தெரியாதுதான். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற யாரும் இன்டர்நெட்லாம் பார்த்து விவசாயம் பண்றது இல்ல. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு ஒரு அட்வைஸும் கொடுக்க வேணாம். எனக்கு இதை எப்படி கத்துக்கணும்னு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. சரி, நான் போறேன். ஆனா உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கணும். இல்ல, உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு தெரியும். அது எப்படி வீடியோ பார்த்து கத்துக்கிட்டீங்களா, இல்ல விளையாடுறவங்க கிட்ட கோச்சிங் போனீங்களா? எதை கத்துக்கிறதா இருந்தாலும் அத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எங்க உங்களுக்கு புரிய போகுது? சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். தரமா இருக்கு தம்பி. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கடை பரோட்டாவோட பதமும் சாலனா ருசியும் என்னைக்குமே மாற மாட்டேங்குது. தம்பி, நீங்க சாப்பிடுங்க. இல்லைங்கய்யா, பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணே. வேற எதுவும் வேணுமா? ஒன்னும் வேணாம் தம்பி. சரி, விஷயத்துக்கு வா. அது ஒண்ணும் இல்லைண்ணே. ஏதோ எங்ககிட்ட காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இப்படி புரோட்டா வாங்கி கொடுத்து ஐஸ் வைக்கிறேன்னு புரியுது. விஷயத்துக்கு வா தம்பி. ஒண்ணும் இல்லைங்கண்ணே, நீங்க எல்லாரும் இவ்வளவு நாளா விவசாயம் பண்றீங்கல்ல, அந்த அனுபவத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அனுபவம்னா எப்படிப்பா? 3 நாள்ல விவசாயம் கத்துக்கலன்னு நினைக்கிறியா?